எல்லோருக்கும் வணக்கம்ண்ணா. நான் வந்து சேலத்தில் வந்திருக்கேன். சேலத்தில் வந்து இந்த கோயிலை பற்றி ரொம்ப நான் அண்ணன் மூலியமாக கேட்டிருக்கேன். அண்ணன் மூலியம் கேட்டதால தான் இந்த 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 கோயிலுக்கு வந்திருக்கேன். அது இல்லாமல் என்னன்னா, இவரை வந்து எத்தனையோ வீடியோ வந்து பார்த்துருக்குறேன். ஆனால் அண்ணனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். கோட்டை சுந்தரண்ணா, வணக்கம்ண்ணா. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு எதுக்குன்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. ஒரே ஒரு தாட்டி எங்கள் மச்சான் வந்து அரிப்பாப்பு வந்து கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நான் வந்ததே இல்லை. அப்புறம் எவ்வளோ பிரச்சனை தாண்டி எவ்வளோ இது தாண்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த கோயில் வந்தனால என்னன்னா, காலையில் வந்தோன்னு நாங்கள் விடியாலம் தான் வந்தோம். நாங்கள் ஒரு 2:30 மணிக்கு பக்கமாக தான் வந்தோம். வந்துட்டு கோயிலுக்கு கோபுரத்தை தான் பார்த்தோம். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். முருகனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். என் ஜாதகலையும் சொல்லியிருந்தாங்க, முருகனை பாருங்க, முருகனை கும்பிடுங்க, உங்களுக்கு இப்போ தான் நல்லதே நடக்கும்னு சொன்னாங்க. அதனால நேற்று சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு சேலத்தில் ட்ரெயின் ஏறினோம். ட்ரெயின் ஏறிட்டு விடியால ஒரு 3 மணி பக்கமாக வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாங்கள் சாப்பிட போயிருந்தோம். சாப்பிட போயிட்டு வழக்கம் போது எல்லாமே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு வர்றப்ப என்னதுன்னா, ஒரு கை குழந்தை வந்து டோக்கன் வந்து கொடுத்துட்டு அம்மா ஒரு பக்கம் போயிட்டாங்க. ஆனால் அந்த வந்து பர்சனு நம்ம வேலையும் விட்டுட்டு அந்த குழந்தைய பிடிச்சிட்டு வந்து அந்த குழந்தைய அந்த அம்மாவோட சேர்க்குற வரைக்கும் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதனால அவர் நான் வெகுவாக பாராட்டுறேன். அண்ணனுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாராவது எவ்வளோதான் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் ஒரு டைம் இந்த திருச்செந்தூர் முருகனை வந்து வந்து பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு வந்து விடிய இங்கே தங்கியிருந்து இங்கே பூஜை பண்ணால் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால பொதுமக்கள் அனைவரும் இதை வந்து மேற்படி பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்குமாறு முருகன் கேட்டுக்கொள்கிறேன். நான் நன்றிங்கண்ணா.